சின்ன குட்டி சிந்தாம சாப்பிடுறா. அப்பா ஒரு பருக்க தானப்பா. ஒரு பருக்கையா? அப்படி சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம, வடிக்கும் போது தெரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சிய போக்குனால குப்பைக்கு போகணுமாடா? பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்வோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. அப்படியா? இத பாருடா.
பெரியவங்க நெல்லும் சொல்லும் ஒண்ணும்பாங்க. ஒரு நல்ல நெல்ல ஒரு நல்ல மண்ணில் விதைச்சா அது 100 மடங்கு பெருகுமா. அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்ல உங்களை மாதிரி படிக்கிற பசங்கிட்ட சொன்னா அது 100 மடங்கு பெருகும்னு தோணுச்சு. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை.